Hold up. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என்னோட திரும்பி பார்க்க போறோம்னா நம்ம மானச சர்மா டைரக்ஷன்ல வைபவ், ரித்து சிங், சரண் பேரி, ராஜேந்திர பிரசாத் இவங்க நடிச்சிருக்க பெஞ்ச் லைஃப் அப்படிங்கிற வெப்சீரிஸ் பத்தி ரிவ்யூ பார்க்க போறோம். பெஞ்ச் லைஃப் இந்த வெப்சீரிஸோட கதை பத்தி பாத்தீங்கன்னா, ஒரு பெரிய எம்என்சி கம்பெனி, சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பேக்கப் டீம் வச்சிருப்பாங்க. பேக்கப் டீம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒர்க்கே இருக்காது, எந்த ஒர்க்குமே இருக்காது. அந்த சேஃப்டிக்காக வச்சிருப்பாங்க. ஒரு எம்ப்ளாயே சம்பளம் கொடுத்து வச்சிருப்பாங்க. எமர்ஜென்சியா ப்ராசஸ் ஏதோ வந்துச்சுன்னா, இல்லாட்டினா ஏதோ ரெக்யூப் தேவைப்பட்டுச்சுன்னா அதுக்காக யூஸ் பண்றதுக்காக மட்டும் ஒரு சேஃப்டி டீம் வச்சிருப்பாங்க. அந்த டீம் பேர் தான் பெஞ்ச்ல உட்கார்றது அப்படிம்பாங்க. ஸோ அப்பேற்பட்ட ஒரு பெரிய கம்பெனில வைபவ், சரண் பேரி, ரித்து சிங் 3 பேருமே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க 3 பேத்தோட எய்மே என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பெஞ்சுக்கு போய் உட்காரணும். எந்த வேலையுமே இல்லாம அந்த பெஞ்சுக்கு போணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட எய்மாவே இருக்கு. அது ஏன் அவங்க ஆசைப்படுறாங்களுக்கும் 3 பேத்துக்கும் ஒரு செப்பரேட்டான காரணமுமே இருக்கு. ஸோ இப்படி அவங்க வந்து 3 பேர் கஷ்டப்பட்டு அந்த பெஞ்சுக்கு போனாங்களா இல்லையா? அந்த பெஞ்சுக்கு ஏன் போகணுங்கிற அந்த 3 பேத்தோட காரணம் என்னாச்சு? அதுக்காக என்னென்ன தடை வந்துச்சு? அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு லவ் மெலோடி, ஒரு மோட்டிவேஷன் ட்ராமா தான் இந்த பெஞ்ச் லைஃப் அப்படின்னு சொல்லலாம். படத்தோட மிகப்பெரிய பிளஸ் பாயிண்டா எதை நான் ஃபீல் பண்ணேன்னா, ஸ்டார்டிங்ல என்னதான் வளவள கொலகொலன்னு ஆரம்பிச்சாலுமே, எம்என்சி கம்பெனி, பெஞ்ச் லைஃப் அப்படி இப்படின்னு ஆரம்பிச்சாலுமே, அந்த 5 எபிசோடுமே கொஞ்சம் நீட்டா, டிராமாவா, ஒரு என்டர்டெய்னிங்கா எடுத்து போயிருந்தாங்க. அந்த அளவுக்கு எங்கேயுமே சொதப்பாம, போர் அடிக்காம எடுத்து போயிருந்தாங்க. அதுவே ஒரு பெரிய விஷயம் தான் சொல்லுவேன். 5 எபிசோடு இருக்கு. 5 எபிசோடு, ஒரு எபிசோட் 40 நிமிஷம் பக்கம், 4 மணி நேரம் பக்கம் ஓடுது. ஒவ்வொரு எபிசோடுமே அவங்க முடிச்ச விதம் நல்லா இருந்துச்சு. 3 கதையுமே ஒரே இடத்துல முடிச்சிருப்பாங்க ஒவ்வொரு எபிசோடுக்குமே. அவங்க அந்த முடிச்ச விதமாகட்டும், அந்த ரைட்டிங் சூப்பராவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். 3 கேரக்டருமே இம்பார்ட்டன்ஸ் குடுத்தாங்க. ஒரு கதைய மட்டும் மேல, இன்னொரு கதை கீழ அப்படின்லாம் இல்லாம, 3 கதையுமே இம்பார்ட்டன்ட்டா போச்சு. அதுல வந்து இந்த சரண் பேரி கதை மட்டும் கொஞ்சம் என்னமோ மசாலால ஓவர் டூப் ஆன மாரி இருந்துச்சு. மிச்சபடி இந்த ரித்து சிங் ஆகட்டும், பிளஸ் வைபவோட கதையாகட்டும் ஜாலியாவே போயிட்டுன்னு சொல்லலாம். படத்துல மிகப்பெரிய மைனஸ் பாயிண்ட் எத பார்க்கறேன்னா, ஆடியோ டப்பிங் அண்ட் வாய்ஸ் இது சொல்லலாம். வைபவுக்குலாம் யாரோ வாய்ஸ் குடுத்து வச்சிருக்காங்க. சுத்தமா செட் ஆகல வைபவ் கேரக்டருக்கு. பிளஸ் படத்துல வந்து சாங் முதற்கொண்டு தெலுங்குல தான் வருது. அது இது மட்டும் வரைக்கும் படத்துல ஒரு 2 கேரக்டர் மெசேஜ் பண்ணி வச்சுக்கோங்களேன். அந்த மெசேஜ் முதற்கொண்டு தெலுங்குல தான் கன்வே ஆயிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு வீக்கான ஒரு எடிட்டிங் தான் சொல்லணும். அது வந்து தெலுங்கு வெப் சீரிஸ்னால அது அப்படியே ஸ்ட்ரைட்டா தெலுங்கு கொண்டு வந்திருக்காங்க போல. படத்துல பாட்டு முதற்கொண்டு தெலுங்குல தான் ப்ளே ஆகுது. நிறைய டைலாக்ஸ் கூட நமக்கு வந்து அவங்க டைப்பிங் பண்ணும்போது என்ன டைப் பண்றாங்கன்னு புரியாத அளவுக்கு 2, 3 சீன்ஸ் எல்லாம் இருந்துச்சு. அதுக்கு காரணம் வந்து அந்த தெலுங்குயிசம் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் இன்னொரு பிளஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் கேரக்டர் வந்து இந்த இடத்துல கொஞ்சம் வீக்கா இருக்க மாதிரி தெரிஞ்சது. ஹீரோயின் கேரக்டர் ஒரு முக்கியமான கேரக்டர் தான். ஹீரோனோட அப்பாவோட கேரக்டர் ஓவர் ஷேடோ பண்ணி ஹீரோயின தூக்கிட்டு போயிருச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது ஹீரோயின் கேரக்டருக்கு வந்து அவங்களோட எமோஷன்ஸ் எதுவுமே இல்லாம போனது வந்து கொஞ்சம் மிகப்பெரிய வருத்தமா இருந்துச்சுன்னு சொல்லலாம். மிச்சபடி கதையெல்லாம் ஒரு சிம்பிளான கதை தாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு எய்ம் இருக்கு. அவங்க அடைச்சாங்களா இல்லையா? அடையறதுக்கு 1000 தடவ வரும். அப்படிங்கிற மாரி தான் கதை போகும். இதுல வந்து பாத்தீங்கன்னா, வைபோட கேரக்டர் கொஞ்சம் காமெடியா போகும். ரித்து சிங்கோட கேரக்டர் கொஞ்சம் சீரியஸா போகும். பிளஸ் சரண் பேரோட கேரக்டர் வந்து காமெடி, சீரியஸா கொஞ்சம் மிக்ஸ் ஆகி போகும். அவங்க ஒய்ஃபா அந்த கேரக்டர் அந்த நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம் படத்துக்கு. ஸோ படமா பார்க்கும்போது என்ஜாய்மென்ட்டா இருந்தாலுமே, கொஞ்சம் லென்த்தா இருந்ததா ஃபீல் ஆச்சு. படம் வந்து 5 எபிசோடு பக்கம் போகும்போது, ஒவ்வொரு எபிசோடுமே அவங்க ஆரம்பிச்ச இடமும் சரி, முடிச்ச இடமும் சரி நல்லா இருந்தாலுமே, சென்டர்ல சில எபிசோடு தான் சில தேவையில்லாத கேரக்டர்லாம் வருது. பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த மளிகை கடையில ஒரு தாத்தா இருப்பாரு. அவரெல்லாம் பார்க்கும்போது தெரியும். எப்படிதான் கடைசி எபிசோட்ல இவர் தான் ஹெல்ப் பண்ண போறார், அட்வைஸ் பண்ண போறாரு. இது பார்க்கும்போதே தெரியலையா உனக்கு? அப்படிங்கிற மாரி சில கணிக்கக்கூடிய விஷயங்கள் இருந்தா, அந்த மாரி சீன்ஸ் எல்லாம் இல்லாம, இன்னும் கொஞ்சம் ஃபன் எலிமெண்ட்ஸ்க்கு ஏதோ ஆட் பண்ணி தான் நல்லா இருந்திருக்கும். அதே மாரி அந்த கம்பெனியுமே பார்த்தீங்கன்னா, 1 வருஷம் 2 வருஷமா பெஞ்சுக்கு போறான், பெஞ்ச்லயே இருக்கேன் 10 மாசம், 15 மாசங்கிறாங்க, 30,000 40,000 சேலரிங்கிறாங்க. பெஞ்ச் லைஃப்ங்கிறதுக்கு வந்து கொஞ்சம் ஓவர் டூப் எடுத்த மாரியே தோணுச்சுன்னு சொல்லலாம். இப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து அந்த அட்டாச்மென்ட்டே அட பாவிங்க என்ன இவ்வளோ சம்பளம் வாங்குறானுங்களே, இதுல என்ன பிரச்சனை இருக்கு? சும்மா உட்காந்துட்டு இவ்வளவு சம்பளம் வாங்குறாங்கல்ல, இவங்க வேலை போனா என்ன? இவங்க என்ன ஆனா நமக்கு என்ன? அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்துருது. ஸோ அப்படிலாம் அந்த இடத்துல ஓவர் டூ பண்ணாம கொஞ்சம் ரியாலிட்டில கொண்டு வந்தா நல்லா இருந்திருக்குங்கிறது என்னோட ஒரு ஒன் ஆஃப் த விஷஸ்ன்னு சொல்லலாம். படம் வந்து பார்த்தீங்கன்னா, சோனி லிவ்ல ஸ்ட்ரீம் ஆகுது. 5 எபிசோட், ஒரு எபிசோட் 40 நிமிஷம் பக்கம் ப்ளே ஆகுது. போர் அடிச்சுதுன்னா டைம் பாஸ்க்கு பார்க்கறதுக்கு ஒரு தாராளமான வெப் சீரிஸ் தான் இது. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா, டப்பிங் சரியா இல்ல. வைபுக்கு வேற வாய்ஸ் இருக்கு, ரித்து சிங்க்கு வேற வாய்ஸ் இருக்கு. டப்பிங் சில இடத்துல ஒர்க் ஆகல. படம் அந்த வெப் சீரிஸ் வந்து பாட்டு, டைட்டில் சாங் எல்லாமே தெலுங்குல தான் இருக்கு. பிளஸ் அந்த டைப்பிங் சீன்ஸ் எல்லாம் இருக்கு தெரியுமா? நோ ஸ்மோக்கிங் அந்த மெசேஜ் பண்ற மாரி காமிக்கிற சீன்ஸ் அது எல்லாமே தெலுங்குல தான் இருக்கு. அதுக்கப்புறமும் பார்க்கணுங்கிறது அவங்க இஷ்டம். சோனில அவைலபிளா இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம். பாய்.